Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th Mathematics Unit Exercise 1 Relation Functionsல உள்ள Unit Exercise 1. ஓகே குட். அதில் 5th sum பார்க்க போகிறோம். கொஸ்டின் நான் வந்து பேஸ்ட் பண்ணலை, டைரெக்டாக புக்கை வச்சு உனக்கு நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக கொஸ்டினை ரீட் பண்ணு, புக்கை பக்கத்தில் வச்சுக்கோ. ஓகே ரைட். 5th sum, 5வது கணக்கு. ஃபைண்ட் த டொமைன். டொமைன்னா என்ன மீனிங்? டொமைன் மீனிங் அப்படின்னா இன்புட் வேல்யூ. டொமைனுக்கு மீனிங் வந்து இன்புட். இன்புட் அப்படின்னா எக்ஸு கொடுக்குற வேல்யூ, பாசிபிள் வேல்யூ. பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸுக்கு என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ரைட்டா? குட். அப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து 1 மைனஸ் ரூட் ஆஃப் கொடுத்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட். அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது தம்பி, அதையும் நான் வச்சுக்கோங்க. ரூட்டுக்குள்ளே எப்பயுமே நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. 11th 12th வரலாம், அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு கொண்டு போவாங்க, அது வேறு. இப்போதைக்கு நம்ம அதை பேச வேண்டாம். ஆனால் ரூட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? மைனஸ் வரக்கூடாது. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து நான் 0ன்னு எடுத்துட்டேன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. சரி தானே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 2 சைடு அடிச்சிடலாம்ல. ரைட். பார்த்து அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் -1 அப்படின்னு போட்டுடலாம். அப்போ இதுதான் பாசிபிள் வேல்யூவா சார் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சு சொல்லணும். இப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா ரூட்டுக்கு ஆன்சர் கிடச்சிரும், 0 கிடச்சிரும். எக்ஸுக்கு -1 போட்டால் என்ன கிடச்சிரும்? 0 கிடச்சிரும். இப்போ இது நல்லா நான் யோசிச்சு பாரு, இது 2 தான் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இந்த நம்பரை போட்டாலும் ஆன்சர் ரூட்டுக்குள்ளே 0 கிடச்சிரும், இந்த நம்பர் போட்டாலும் ரூட்டுக்குள்ளே 0 கிடச்சிரும். அப்போ ஓகே, இது வேல்யூ தான், பாசிபிள் தான். இப்போ இதுக்கு இடையில போடுறோம். இதுக்கு இடையில போடுறோம்னா 0 இருக்குது. 0 போட்டால் என்ன கிடைக்கும்? 0 போட்டோம்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும், 1 கிடைக்கும். சரி தானே சொல்கிறது? அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு -1 போடலாம், +1 போடலாம், 2க்கு இடையில போடலாம். இதுதான் அப்படி எழுதுகிற கான்செப்ட். புரியுதா சொல்கிறது? க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னா -1 இன்க்ளூடு, +1 இன்க்ளூடு, இன்டர்வல் நம்பர்ஸ் இன்க்ளூடு. ஓகேயா? இடையில உள்ள நம்பர்கள்லாம் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர்லாம் என்ன, இடையில உள்ள நம்பர்லாம் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பாரு, ரூட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? நெகட்டிவ் வரக்கூடாது. அதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.